Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல example 7.16 பார்க்க போறோம். ஓகேவா? क्वेश्चन பாப்போமா? Find modulus A if A value கொடுத்துக்காங்க. modulus A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A equal to determine 0 sin alpha cos alpha sin alpha 0 sin beta cos alpha minus sin beta 0. क्वेश्चन புரியுதாமா? இதை வச்சு நம்ம ஃபைண்ட் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் மாடுலஸ் ஏன்றது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரோ 1 இதுதான் ரோன்னு தெரியும். இது ரோ 1 சொல்லலாமா? இது ரோ 2ன்னு இருக்கும், இது ரோ 3ன்னு இருக்கும். நம்ம முதல்ல 1 மட்டும் எடுத்து கண்டுபிடிச்சு போட்டாலே போதும். மாடுலஸ் ஏ கேட்டிருக்காங்களா? இப்போ சொல்யூஷன்ல பார்ப்போம். எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபார்முலா என்ன பண்ணும் சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிளஸ் மைனஸ் பிளஸ் திருப்பியும் மைனஸ் பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? இதுதான் கன்வென்ஷன் ஃபார்முலா. திருப்பி சொல்றேன் பாருங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? இப்போ நம்ம மாடுலஸ் ஏ நம்மளுக்கு ஏ வேல்யூ தெரியும். ஏ வேல்யூ மட்டும் தான் எடுத்து எழுதிப்போம். 0 sin alpha cos alpha sin alpha 0 sin beta cos alpha minus sin beta 0. ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சனா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? நம்ம இந்த R1 டேர்ம் தான் எடுத்துக்க போறோம். இந்த டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்க போறோமா? இது R1 டேர்ம் எடுத்துக்க போறோம். ஏன்னா எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அப்ப இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? இது ரிமைண்டர் நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். ஓகேவா? ரிமைண்டர் வேல்யூஸ் 0 sin பீட்டா மைனஸ் sin பீட்டா 0. கிளியர்? மைனஸ் இந்த ஃபார்முலா இங்கே பிளஸ் இருக்கு ஆல்ரெடி. அதை நீ பிளஸ் கூட போட்டாலும் ஒரு 0க்கு 1 போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மைனஸ் மாடுலஸ் செகண்ட் டேர்ம் பாருங்க. இதை போடும்போது சைன் ஆல்பா சைன் பீட்டா ஏன்னா இப்படி கேன்சல் ஆகும். இங்கே காஸ் ஆல்பா 0 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? பிளஸ் பிளஸ் இந்த டேர்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? சாரிமா இங்க நீங்க வந்து 0 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? சைன் ஆல்பான்னு எழுதணும். அதே மாதிரி இங்க காஸ் ஆல்பான்னு எழுதணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ணும்? பிளஸ் காஸ் ஆல்பா போடும்போது இங்க என்ன இருக்கும்? நம்மளுக்கு சைன் ஆல்பா 0 காஸ் ஆல்பா மைனஸ் சைன் பீட்டான்னு போடணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? இதை 0ல எது மட்டும் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான். டைரக்டா 0 போட்டுலாம். மைனஸ் இந்த சைன் ஆல்பா மட்டும் நம்ம இங்க போட்டு வச்சுக்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன இருக்கும்? சைன் ஆல்பா இன்டு 0 0 ஆயிடும். மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்பான்னு இருக்கும். காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் ஆல்பா சைன் ஆல்பா இன்டு என்ன ஆகுங்க? மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இதை மட்டும் பண்ணும்போது என்ன ஆகும்? இதை நீங்க இப்படி பண்ணும்போது என்னவாகும்? சைன் ஆல்பா சைன் பீட்டா ஆகும். ஓகேவா? மைனஸ் 0. இப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? இப்ப இந்த டேர்ம் ரெண்டு மல்டி பண்ணிக்கங்க. ஆனா இங்க நம்ம மல்டி பண்ணும்போது காஸ் ஆல்பா 0 வருதுல, அப்போ மைனஸ் 0 போட்டாச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம 0 இந்த சைனை உள்ள மல்டி பண்ணுவோமா? இந்த சைனை உள்ள மல்டி பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் இது வந்து 0 வருது, அதை விட்டுருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா காஸ் ஆல்பான்னு இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் காஸ் ஆல்பா சைன் ஆல்பா சைன் பீட்டான்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பிளஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுது. அப்ப ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் மாடுலஸ் ஏ என்னவாகுது? நம்மளுக்கு 0 வருது. மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 0.
புரியுதாமா? ஒன்றும் இல்லை, கம்ப்யூட் த வேல்யூ ஃபைண்ட் த மாடுலஸ் ஏ தான் கேட்டிருக்காங்க. நம்ம மாடியே கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல R1 மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிளஸ் மைனஸ் பிளஸ். சப்போஸ் நீங்க R2 எடுத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ். அந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சாதாரண மல்டிபிகேஷன் தான். லிசன், இங்க பாருங்க, இது வந்து நம்ம 0 டேர்ம் எடுக்கும்போது இந்த உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது திருப்பி சொல்றேன். 0 டேர்ம் எடுக்கும்போது இந்த ரிமைண்டர் மட்டும் தான் எழுதுறோம். ஓகேவா? அதே மாதிரி சைன் ஆல்பான்னு எடுக்கும்போது இந்த டேர்ம் எடுக்கும்போது இந்த ரிமைண்டர் இது ரெண்டு தான் இங்க தேர்க்க. ஓகேவா? அந்த மாதிரி ஃபார்முலேட்ல நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா இது கால்குலேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். டோட்டலா மைனஸ் பிளஸும் மைனஸும் சேம் வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மாடுலஸ் A = 0. Clear students? Thank you student.